உலகத்தில் இயற்கை உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இருக்குதே, அது எல்லாருக்கும் பொதுவானது. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி தான், ஒரு உயிரினம் இது தனக்கு உள்ளது அப்படின்னு உரிமை கொண்டாட முடியுமான்னா, அப்படி உரிமை கொண்டாட முடியாது. எப்படி சொல்லுதேன்னா, இப்போது உலகத்தில் உள்ள எத்தனையோ படைப்புகள் இருக்குது, எத்தனையோ பொருட்கள் இருக்குது. ஒரு இடம் இருக்குது, ஒரு ஒரு பீரோல் இருக்குது, ஒரு கட்டில் இருக்குது, ஒரு பிரிட்ஜு இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது. இதையெல்லாம் வாங்கி வைக்கான் மனுஷன். தனக்கு தேவைன்னு இடத்த வாங்கி போடுதான், வீட்டை கட்டுதான், என்னெல்லாமோ செய்கிறான். ஆனால் இது தனக்கு உள்ளது அப்படின்னு சொல்லுதான். அது தனக்கு உள்ளதா அப்படின்னா தனக்கு உள்ளது இல்லை. அது பொதுவாகவே உள்ளது. நீ இருப்ப, நீ போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் வேற ஒருத்தன் இருப்பான். நீ உபயோகித்த பொருளை நீ மரணம் ஆகிட்டேன்னா அந்த பொருளை இன்னொருத்தன் உபயோகிப்பான். அதே மாதிரி இன்பம்ங்கிறது இருக்குது பார்த்தியா, அது உனக்கு சொந்தமானது. அது உனக்கு சொந்தமானதுன்னா உயிருக்கு சொந்தமானது. அதுவும் பொதுவானது தான். உயிருக்கு சொந்தமானதுன்னா எப்படி சொல்லுதேன்னா, உதாரணத்துக்கு ஒரு சுவையான சாப்பாடு நீங்கள் சாப்பிடுறீங்க. அந்த சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உருவப்படுத்தி காமிக்க முடியுமா? உருவப்படுத்தி காமிக்க முடியாது. ஏன்னா அதை சுவைக்கிறது உயிர். உயிர் பொதுவாக உலகத்தில் பரவி இருக்குது. அப்போ அந்த உயிர் இன்பத்தை அனுபவிக்கும்போது, அதே மாதிரி இந்த இன்பம் கண்ணுக்கு தெரியாத சில இன்பங்களை மனிதன் அனுபவிப்பான். நான் உதாரணத்துக்கு போதையை அனுபவிக்கான் ஒரு மனுஷன். இப்போ இந்த போதையை அனுபவிக்கக்கூடிய இந்த மனுஷன், இந்த போதையினுடைய இன்பம் எப்படி இருந்துச்சுப்பா அப்படின்னு உருவப்படுத்தி அப்படின்னா காமிக்க முடியுமா? அதுவும் உருவப்படுத்தி காமிக்க முடியாது. சுவையாக சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுடைய இன்பத்தையும் காமிக்க முடியாது. அதே மாதிரி போதையை அனுபவிக்கக்கூடியவன் இந்த போதை உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு உருவப்படுத்தி அதையும் காமிக்க முடியாது. இதை மாதிரி உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பம் இருக்குத, அது உயிருக்கு சொந்தமானது. அப்போ அந்த ஒவ்வொரு உயிருக்கும் இன்பத்துக்கு ஒரு அளவுகோல் வச்சுருக்கான். இயற்கை அளவுகோல் வச்சுருக்குது. ஒவ்வொரு இன்பத்தையும் நீ எவ்வளவு இந்த உயிர் இவ்வளவு இன்பத்தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. இந்த அளவுகோல் படி எப்போ உனக்கு இந்த இன்பத்தினுடைய அளவுகோல் முடிஞ்சிருச்சோ அப்புறம் துன்பம் தான் பாக்கி இருக்கும். அப்போ துன்பத்தை அனுபவிச்சதுக்கப்புறம் இந்த உயிர் உடலை விட்டு பிரிஞ்சிடும். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு அளவுகோல். அப்போ அளவோட எந்த விஷயத்தையுமே நடுநிலையாக அளவோடு நம்ம அனுபவித்தோம்னு சொன்னோன்னா நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம், மற்ற உயிரினங்களும் நிம்மதியாக இருக்கும். இதுதான் உண்மை.